தீபாவளியை பாதுகாப்பாக கொண்டாடுவது குறித்து கண் மருத்துவர் கற்பகவள்ளியுடன் நமது சேலம் செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தீபாவளி கொண்டாட்டங்களில் ரொம்ப முக்கிய அம்சத்தை பெற்றிருக்கிறது இந்த பட்டாசுகள் தான். இந்த பட்டாசுகள் வெடிக்கும் போது சிறுவர்கள் முதல் பெரியவர்களை எப்படி பட்டாசை பாதுகாப்பாக வெடிக்கணுங்கிறது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக கண் மருத்துவர் கற்பகவள்ளி நம்மிடையே இருக்காங்க. அவர்கிட்ட நம்ம கேட்போம். டாக்டர் வணக்கம். முதல்ல உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாரும் அந்த பட்டாசு வெடிக்கும்போது அவங்க எப்படி தங்களை பாதுகாத்து கொள்ளணும், அதை பற்றி சொல்லுங்கள். குழந்தைங்களை தனியாக பட்டாசு வெடிக்க விடக்கூடாது. குழந்தைங்களுடைய பெரியவங்களுடைய கண்காணிப்பில் தான் குழந்தைங்க பட்டாசு வெடிக்கணும். அப்படி குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிறப்போ நம்ம உடனே அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். கண்ணில் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா உடனே கண்ணை வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள கண் டாக்டர் போய் உடனுக்குடனே பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி பார்த்துக்கிட்டா நம்ம கண் பார்வையை காப்பாற்ற முடியும். குறிப்பாக பட்டாசு வெடிக்கும் போது எந்த மாதிரியான பட்டாசுகள் வெடிக்கும் போது கூடுதலாக நமக்கு கவனம் தேவை? இதில் ஃபஸ்ட்டு ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த முதலே ஃபஸ்ட் ரைட்டாக என்ன பண்ணணும்? நம்ம இப்போ கண்ணில் நம்ம அதிகமாக பாதிக்கப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ராக்கெட் இன்ஜுரி. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் இந்த புஸ்வானம், சங்கு சக்கரம் இதெல்லாம் அந்த பக்கத்துலேயே நின்று வெடிக்கும்போது அது கண்ணில் பட்டுது அப்படின்னா அதில் அவங்களுக்கு உள்ள வரைக்கும் போய் இன்ஜுரி ஆச்சுன்னா கண் பார்வை போயிடும். அதனால் அந்த மாதிரியான வெடிகள் வெடிக்கும்போது கவனமாக இருக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸ் அதை ரொம்ப அலட்சியப்படுத்தாமல் உடனுக்குடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டிட்டாங்கன்னா கண் பார்வை முழுசாக நம்ம கொடுத்துடலாம். குறிப்பாக ஒரு விபத்து ஏற்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் ரைட்டாக அவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கணும்? குறிப்பாக இப்போ பொதுமக்களே அங்கே மெடிக்கலில் இருக்கிற மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இம்மிடியேட்டாக அவங்க பண்ண வேண்டியது கண்ணை வாஷ் நல்ல குளிர்ந்த தண்ணியில் கண்ணை கழுவணும். அவ்வளோதாங்க. கண்ணை கசக்கவோ தேய்க்கவே கூடாது. மெடிக்கல்லேருந்து மருந்து வாங்கி போடக்கூடாது. உடனே கண் மருத்துவரை ஆலோசனை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது. நன்றி டாக்டர். குறிப்பாக டாக்டர் சொன்ன இந்த அறிவுகளை ஏற்று நம்ம தீபாவளியை கொண்டாடினாக்கா விபத்தில்லாத தீபாவளியை நம்ம கொண்டாடலாம். ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.